மேம் வணக்கம் மேம். வணக்கங்க. சொல்லுங்க, உங்களுடைய அந்த ஃப்ளவர் ரெமெடி எப்படி போயிட்டு இருக்கு மேம்? நல்லா போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக வந்து ரிசர்ச் குரூப் எல்லாம் வச்சு என்னோட மென்டாரோட சேர்ந்து சில விஷயங்கள்லாம் பண்ணினோம். ஃப்ளவர் ரெமெடி ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், விமனுக்கு எஸ்பெஷலி எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணினோம். ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் நிறையாவே போயிருக்கு. ஓகே மேம். இப்போ விமன்ஸ்க்கு சொன்னீங்க. ஸோ விமன்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு வந்துட்டு நீங்கள் இந்த ஃப்ளவர் மெடிசன்லாம் பயன்படுத்தலாம் கொடுக்குறீங்க? ஆக்சுவலாக வந்து ஃப்ளவர் ரெமெடி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 38 மலர் தான். அதில் 7 பிரிவு இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து நிறைய இமோஷனல், இப்போ நீங்கள் வந்து மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நார்மலாக ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு குறை தான் வந்து லேடிஸ்க்கு இருக்கும். என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாருன்னு. ஏன்னா அவங்க வந்து லேடிஸ் வந்து இமோஷனலாக இருப்பாங்க, ஜென்ட்ஸ் வந்து அறிவுபூர்வமாக லாஜிக்காக வேலை பார்ப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து கொஞ்சம் தொடர்புலையே பார்த்தீங்கன்னா அங்கேயே ரெண்டும் ஆட்டம் காங்கிறது. லேடிஸ்க்கு வந்து இந்த இமோஷ்னலாக எப்படி இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு காரணம் வந்து அவங்களோட ஹார்மோன். இப்போ பிறந்ததுலேருந்து ஒரு மாறுதலும் வந்து ஜென்ஸை விட லேடிஸ்க்கு அதிகமாக நடக்குது. ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து கொஞ்சம் பெரிய பையன் ஆகுறாங்க, அவ்வளவுதான். அந்த வாய்ஸ் சேஞ்ச் இருக்கும், அவ்வளோதான் இருக்குமே ஒழிய. பட் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து இந்த குழந்தையா இருந்து கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகுறது, ஒரு 10 to 12 ஒரு வளர்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த பூ பெய்துனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி இருக்கும். ஸோ கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி இருக்கும். அப்புறம் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி இது என்ன ஆகுதுன்னா, உடல் மட்டும் இல்லாமல் மனசும் மாறுது. அதுக்கேற்ற மாதிரி சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற வேண்டியது இருக்கும். இப்போ ஜென்ஸை விட லேடிஸ் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆவாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா புருஷன் வீட்டில் போய் இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பழக்கமாக இருந்தது. அது ஏன் அப்படின்னா லேடிஸ்னால ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். இந்த சேஞ்சஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு வர்றதுனால லேடிஸ்னால அது பண்ண முடியும். ஜென்ட்ஸ்னால அது வந்து அப்படி சாத்தியம் இல்லை அப்படின்றதுனால தான். ஸோ இத்தனை சேஞ்சஸும் நடக்குது. எல்லாத்தையுமே உள்ள வச்சுப்பாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க. என்ன ஆகுதுன்னா, இது எங்க பாதிக்குது அப்படின்னா ஃபேமிலியை பாதிக்குது. ஸோ குழந்தையா இருக்கிறப்போ இருந்து நடக்கிற விஷயங்கள் அவங்களையும் பாதிக்குது, அவங்க இருக்கிற ஃபேமிலியும் பாதிக்குது, அவங்க குழந்தைங்கள் எல்லாரையும் அந்த தலைமுறையையும் பாதிக்கும். அப்போ நாங்க டாபிக் வந்து ஏன் விமன் சூஸ் பண்ணோம், எங்களோட குரூப்ல வந்து ஜென்ஸும் இருந்தாங்க. ஏன் வந்து நீங்க ஜென்ஸ் எடுக்காம விமன் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எங்க மென்டார் சொன்னதுதான். மென்டார் வந்து வெள்ளூர்ல ராஜேஷ் கண்ணா ஐயான்னு இருக்காரு, அவர்கிட்ட தான் இந்த ஃப்ளவர் ரெமெடி ரிசர்ச் குரூப் இருக்கும். ஸோ அவர் சொன்னது என்னன்னா, இப்போ பாதி பேர் வந்து பெண்கள் தான், மீத இருக்கிற பாதி பேரைகளையும் பெண்கள்னாலதான் வந்தவங்க தான். ஸோ பெண்கள் வந்து ரொம்ப போற்றப்பட வேண்டியவங்க. நம்மளுக்கு எல்லாம் குழந்தையா இருக்கிறப்ப இருந்தே ஔவையார் அறம் செய்ய விரும்ப சொல்லிதான் நம்மளை ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ நம்ம அவங்கெல்லாம் எவ்வளவு மெச்சூர்டா இருந்தாங்க. இப்போ ஒரு காலகட்டத்திலையும் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நடக்கும். அதை எப்படி அவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல விதத்துல இருந்தாங்கன்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. முத்துலட்சுமி அம்மா, சரோஜினி நாயுடு எல்லாம். இப்போ நம்ம அவங்க கிட்ட இருந்து என்ன பிக் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, இங்க ஃப்ளவர் ரெமெடி இங்க உள்ள வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம உள்ள வர்ற இமோஷனலா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்குள்ளே அடக்கி வச்சுக்காம அதை சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பெண்கள் சந்தோஷமா இருந்தாங்கன்னா ஃபேமிலி சந்தோஷமா இருக்கும். அண்ட் அவங்க சந்தோஷமா இருக்கிறப்ப குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க, ஜென்ஸும் நல்லா இருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல கரெக்ட் பண்ணினா எல்லாம் கரெக்ட் ஆகுன்றதுனால விமன் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு பருவம் அப்படின்ற மாதிரி பிரித்தோம். இப்போ 0 to 12 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக இது வந்து ஜென்ஸ் லேடிஸ்ன்ற மாதிரி கிடையாது, 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு ஆன்மா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. குழந்தை பிறந்து அப்போ வந்து நீங்க என்ன விஷயம் நடந்தாலும் அப்படியே அம்மா அப்பா சொல்றது, சுத்தி நடக்கிற விஷயத்த முழுசா குழந்தைங்க ஏத்துக்குவாங்க. ஏன் எதுக்குன்னா நிறைய கேள்வி எல்லாம் கேட்காம ஏத்துக்குவாங்க. இது என்ன ஆகுதுன்னா, மனசுல ஆழமா பதிஞ்சு லைஃப்னா இப்படித்தான் இருக்கணும், இது சரி இது தப்புன்றது ஆழமா பதிஞ்சிருது குழந்தைங்களுக்கு. அது பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும். அப்போ அதுதான் வாழ்க்கை பூரா அவங்க எடுத்துட்டு போறாங்க. இல்ல பெண் குழந்தைகளுக்கு இப்போ நடக்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னா, நிறைய வந்து ஃபேமிலி இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியே கிடையாது, எல்லாருமே வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாட்டம் ஆயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை. யாராவது மிஸ்பிஹேவ் பண்றாங்களா, இல்லை இப்பவே நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் குட் டச் பேட் டச்லாம் சொல்லி கொடுக்குறோம். ஸோ முன்னாடி அது ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தப்போ நல்லது கெட்டது சொல்லி கொடுப்பாங்க, கதை சொல்லுவாங்க பெரியவங்க, அதுல வந்து இது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அப்புறம் அதுங்க ஏதாவது ஒரு இமோஷனலா வீட்டுக்கு வர்றப்ப யாருமே இருக்க மாட்டாங்க.
அக்கா தம்பி கூட தான் பேசுங்க. அக்காவுக்கும் பெரிய வயசா இருக்காது. ஸோ பாத்தீங்கன்னா அக்கா வந்து பெரிய பொண்ணு ஒரு டீனேஜ்ல இருக்குதுன்னா அதோட விஷயத்த இந்த குழந்தைகிட்ட தான் அதை ஷேர் பண்ணும். ஸோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் தெரியாம விஷயங்களும் தெரிஞ்சுக்குதுங்க. அண்ட் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் நிறையா வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இந்த மெச்சூர்ட் ஆகிற ஏஜ் வந்து 12 to 13 தான் முன்னாடி எல்லாம். பட் இப்போல்லாம் பார்த்தா 10க்குள்ளேயே ஆயிடுறாங்க. 8 to 10க்குள்ளேயே வந்து இப்போ பெரிய பிள்ளைங்களா ஆயிடுறாங்க. எதனாலன்னா இந்த உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்றதுனால. ஸோ இந்த உணவு பழக்க வழக்கங்களும் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா வந்து ஏஜ் அட்டன் பண்றதோ இல்லை இந்த பிசிஓடி மாதிரி அந்த இஷ்யூஸ் எல்லாமே அங்கிருந்து ஆரம்பிக்கிற விஷயங்கள் தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒன்று. 13 to 19 வந்து அடலசன் ஏஜ், டீனேஜ்னு நம்மளுக்கு தெரியும். அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஃபேஸ் கல்யாணம் பண்ணிட்டு போறது 20 to 35. இந்த பீரியட் ரொம்ப முக்கியமான பீரியடா இருக்கு. அண்ட் 35 to 50 அண்ட் 50+ இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி அவங்களோட மனநிலை என்ன அப்படின்றத சக மனுஷங்கள்லாம் பேசி அந்த மனநிலைக்கு ஏற்ற ரெமெடி எடுத்து கொடுத்து ரிசல்ட் பார்த்துட்டு நாங்கள் அதை வெளியிட்டோம். எங்களோட ஐயாவோட குரூப் வந்து த பிரெயின்லியஸ்ட் அறிவுநதின்னு சொல்லிட்டு சேனல் இருக்கு. அதில் வந்து இந்த விமென்காக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் இந்தந்த வயசுக்கு என்னென்ன ரெமெடிஸ் வேணுன்றதும் போட்டிருக்கோம். ஓகே மேம், இப்போ அந்த பெண்கள் வந்துட்டு எந்த மாதிரியான மனநிலைமையில இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளவர் ரெமெடி? இப்போ பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 12 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எது உண்மை எது பொய்ன்றதெல்லாம் தெரியாது. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம சக்ராஸ் தெரியும் இல்லையா, ஒரு சக்ராஸ்க்கு ஏற்ற மாதிரி 7 ரெமெடி கொண்டு வந்தோம். அதை அதுக்கப்புறம் சக்ராவோட அலைன் பண்ணி கொடுத்தாரு ஐயா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னோன்னா நம்ம வந்து துரியத்துல இருந்து பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா வாட்டர் வயலட்னு சொல்லுவாங்க. அதாவது சில குழந்தைங்க கொஞ்சம் தனியாவே இருக்கிற மாதிரி இருப்பாங்க, காம்ப்ளெக்ஸோட இருப்பாங்க, நான் தான் அப்படின்னு கெத்துன்னு இருப்பாங்க. சில பேருக்கு வந்து ஐயோ எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, அவன் நல்லா படிக்கிறான், நல்லா கலரா இருக்கா, நம்மளால இதெல்லாம் பண்ண முடியும், அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸோட தாழ்த்திக்கிறது. காம்ப்ளெக்ஸ் எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும், சுப்பீரியரா இருந்தாலும் இன்ஃபீரியரா இருந்தாலும் அதை சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்காக வாட்டர் வயலட் எடுக்கணும். அதுதான் நம்மளோட சகசிராராவுக்காக சொல்றது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா சிக்கரி சொல்லுவாங்க. சிக்கரின்றது வந்து ஒரு மதர்லி ஃப்ளவர், அது வந்து ஒரு லேடிஸ் ஃப்ளவர்ன்ற மாதிரியே சொல்லுவாங்க. அம்மாவே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருங்க, இல்லை அப்பாவை கிட்டே நாகிங்க அப்படியே ஒரு ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதை விட்டுட்டு வெளியில வர்றதுக்கே பிடிக்காம என் குழந்தை வெளியில எல்லாம் போகாது, அவங்களும் கூட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குற மாதிரி வளர்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்காக சிக்கரி அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளும் உண்மையா இருக்கணும், நம்ம கிட்ட இருக்கிறவங்களும் உண்மைத்தன்மையா இருக்காங்களான்றத புரிஞ்சுக்கிறதுக்காக செஸ்னட் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கட்டுறதுக்கான மலர். அதாவது ஒரு தடவை தவறு ஒண்ணு நடக்குது அப்படின்னா திரும்ப ஒரே மாதிரி தப்பு பண்ணாம அதுல இருந்தே கத்துக்கிட்டுக்கிறதுக்காக அது வந்து விசுத்திக்காக சொல்லுவாங்க. அதை தாண்டி பார்த்தோம்னா வால்நட் அப்படின்றது வந்து நம்ம அனஹாத்தா சக்கரம் வந்து நமக்கு ஹார்ட்ல இருக்கிறதுனால லவ்க்காக சொல்லுவாங்க. இப்போ வந்து பெண் குழந்தைங்க அப்படியே ஒரு பீரியட்ல அப்படியே மாறிட்டே வராங்க, உடலும் மாறும் மனசும் மாறும். ஒரு 10 வயசு ஆனோடனே அப்பா கிட்ட எல்லாம் கிட்ட போக கூடாது, ஓரளவுக்கு தள்ளி நிக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லி எல்லாமே வளர்க்கறது, அதை ஏத்துக்கிற பக்குவம். என்ன பொண்ணா இருந்தா இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அப்ப அந்த அடாப்டேஷனுக்காக வால்நட் கொடுக்கறது, அதை அப்படியே ஏத்துக்கிறதுக்காக. அதை தாண்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மணிப்புரகா இருக்கு, அண்ட் சுவாதிஷ்டானா அண்ட் மூலாதாரா இருக்கு. எது நல்லது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு யாரை சொல்றதை கேட்கணும் வைக்கணுன்றதுக்காக செரட்டோ சொல்லுவாங்க, அது வந்து மணிப்புரகத்துல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சுவாதிஷ்டானால வந்து மிமுலஸ். இப்போ நீங்க உங்களுக்கு பயம் ஏதாவது வந்தது, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம அடி வயிற்றுல தான் பயம் கவனிச்சிங்கன்னா, அந்த அடி வயிற்றுல வர்ற பயத்தை போக்குறதுக்கு தான் மிமுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயம் போகுதுன்னா அறிவு அதிகமா வரும். பிறந்த குழந்தையில இருந்து 12 வயசு வரைக்கும் நம்ம இதை வந்து காமனாவே கொடுக்கலாம். லேடிஸ்க்கு கொடுக்குறப்போ செவ்வாய் வெள்ளிக்கிழமை கொடுக்கலாம். செவ்வாய் வெள்ளி வந்து பெண்களுக்கு உகந்த நாள்ன்ற மாதிரி அது ஒரு தனி டாபிக். பெண்கள் வந்து வாரத்துல 2 நாள் குளிக்கணும் அப்படிங்கறது அது ஒரு கிழமை சொல்றாங்க. இப்போ இந்த ஃப்ளவர் மெடிசன் குடிக்க ஃப்ளவர் ரெமெடி வந்து எங்க ஐயா சொல்றப்ப எப்படி கொடுத்தாருன்னா, அந்த மாதிரி 6 to 8 வயசு குழந்தைங்களுக்கு நம்ம வாரத்துக்கு 2 தடவை கொடுத்தா போறோம். அப்போ நம்ம வந்து ஒரு வெள்ளி செவ்வாய் மட்டும் கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது அன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு நார்மலா அவங்க சாமி கும்பிடுறதுல அந்த விஷயத்துல. ஆனா அன்னைக்கு கொடுத்தோம்னா இன்னும் வந்து அந்த எனர்ஜி ஜாஸ்தியா ஒண்ணும் இல்ல, வாரத்துல இடையில மிட்ல லாஸ்ட்லன்னு கொடுக்குறப்ப அந்த ஹோல் வாரமும் கனெக்ட் ஆகும். அதனால அவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. மேம், இப்போ இந்த டீனேஜ்ல இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஸோ அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அதுதான் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜா இருக்குது லஷா. ஏன் அப்படின்னா குழந்தைங்க வந்து அப்பதான் வெளி உலகத்துக்கு
எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அதோட என்னன்னா உடல் மாற்றமும் நடக்குது, மன மாற்றமும் நடக்குது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சில வீட்டுல வந்து நம்ம குழந்தை கேட்டா கொடுத்துடணும், எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மனநிலையில இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பொன் குழந்தைங்களுக்கு அப்பா மார்க்கம் பண்றாங்க. பசங்க கேட்டாங்கன்னா அம்மா வாங்கி கொடுக்கறது இல்ல அப்பா வாங்கி கொடுக்கறது இருக்கலாம். அதாவது கேட்ட உடனே கிடைச்சிடுறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு ஒரு பேனா இல்ல அப்படின்னா, தீந்து போச்சு அப்படின்னா வீட்டுல வந்து பேனா ரீஃபில் எடுத்து காமிச்சாதான் நம்மளுக்கு அடுத்த பேனா வாங்கி கொடுப்பாங்க. இப்பெல்லாம் எப்படின்னா வாங்குறப்ப ஒரு டஜன் வாங்கி வச்சுட்டு ஒண்ணு தீந்துருச்சுன்னா இன்னொன்னு எடுத்துக்கோ, ஒண்ணு உடஞ்சிச்சுன்னா. சோ பசங்களுக்கு வந்து அந்த பணத்தோட வேல்யூவும் தெரியல. அண்ட் நிறைய கொடுக்குறோன்றதுனால இப்ப நீங்க நம்ம சின்ன வயசுல இருந்தப்போ ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா பயங்கர எக்ஸைட் ஆகும். இப்ப குழந்தைங்க கிட்ட நீங்க போய் அவங்களை எக்ஸைட் எல்லாம் பண்ணவே முடியாது. ஏதாவது அப்படியா ஓகே அப்படின்னு, ஏன்னா நல்லாவே இல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லையே அப்படிம்பாங்க. அது ஒண்ணு. டிஜிட்டல் வேர்ல்டு, அவங்க வந்து மொபைல் வந்து நம்மளை விட நல்லா யூஸ் பண்றாங்க. இது வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு வித பெருமையாவே இருக்கு. இப்போ என் குழந்தை வந்து மொபைல் பார்க்காம சாப்பிடாது, மொபைல் பார்க்காம தூங்காது. இது வந்து குழந்தையில இருந்தே பழக்கமா கொண்டு வந்திருக்காங்க. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணா கொடுத்துருவாங்கன்னு தெரியும். சோ இவங்களும் கொடுத்துறாங்க. இது எங்க போய் முடியுது அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அந்த பையன் 1189 வாங்கியிருக்கான் அண்ட் மெடிக்கல்ல இருக்கான். ஆனா லவ் ஃபெயிலியர், சூசைட் பண்ணிக்கலாம். இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா அந்த பொண்ணு அது மாதிரிலாம் இல்ல, இந்த குழந்தைய வளர்த்த பெத்தவங்க விதம். ஏன்னா நல்லா படிக்கிறான், படிப்புக்கும் நம்ம வாழ்வியலுக்கும் சம்பந்தம் இல்லை. நல்லா படிக்கிறான் அப்படின்றதுனால மத்த வேல்யூஸ் வந்து சொல்லியே கொடுக்கறது இல்ல குழந்தைங்களுக்கு. அது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, நம்ம எது முக்கியம் இல்ல. அதாவது இப்ப நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோம், அந்த எஃபர்ட் நம்ம சரியா வரல, அதனால ஃபெயில் ஆயிட்டோம். நம்ம ஃபெயில் ஆகல அப்படின்றது அதுங்களுக்கு தெரியணும். மிஸ் திட்டாங்க அப்படின்னா கோவப்பட்டு இங்க ஒரு குழந்தை வந்து சூசைடே பண்ணிருக்கு. சோ திட்டவே கூடாது, அடிக்கவே கூடாது, அந்த மாதிரி ஒரு பழக்கம் கொண்டு வராங்க. இது வந்து எப்படின்னா, நம்ம குழந்தைய அடிக்கல, டீச்சர்ஸ் வாத்தியார்கள் அதை நம்ம கண்டிச்சு அந்த நேரத்துல கொண்டு வரல அப்படின்னா, நாளைக்கு அந்த குழந்தைங்க வெளியில அந்த அடியை வாங்கிட்டு அதை தாங்க முடியாம இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ற மாதிரி ஆயிடுது. அண்ட் இதுல வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பிசிக்கல் அபியூஸ் வந்து ஸ்கூல்ல இருந்தும் சரி, வெளியில மத்த இடத்துலயும் வருது. பொம்பளை பிள்ளை அடக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்து இதை வெளியில சொல்ல மாட்டேன்றாங்க குழந்தைங்க. இப்ப வீட்டுல இருக்கிற அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ இதை பத்தி ஓப்பனா பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் அமையறது இல்ல. அதுங்க பேசுறதெல்லாம் அதுங்க ஏஜ்ல பிள்ளைங்கள்ட்டே பேசுதுங்க. சோ நல்லது கெட்டது எங்களுக்கு தெரியல. அண்ட் ரொம்ப முக்கியமா வந்து பாடி ஷேமிங். இப்ப கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகுதுங்கனாலே சில பிள்ளைங்க வந்து சீக்கிரமா பியூபர்ட்டி ஆயிடுது அப்படின்றதுனால சில குழந்தைங்க 12-13 தான் ஆகணும், இன்ன வரைக்கும் ஏன் எனக்கு வரல அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸும் வந்து கேக்குறாங்க, அந்த குழந்தைங்களும் கேட்கிற அளவுக்கு இப்ப போயிருக்கு. ஆனா அதுதான் நார்மல். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 12 to 13 வயசுக்கு மேலதான் குழந்தைங்க எல்லாம் பெரிய மனுஷியே ஆவாங்க. அதுதான் நார்மல். ஏன்னா அப்பதான் அவங்களோட அந்த ஓவரி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், நாளைக்கு அதுங்களோட ஃபேமிலி லைஃப்க்கு அது நல்லா இருக்கும். அப்போ சீக்கிரமா ஆயிடுறதுனால அந்த ஓவரி வந்து அவ்வளவு இதா இருக்காது. அண்ட் அதனாலதான் இந்த மாதிரி நிறைய யூட்ரஸ் ரிலேட்டடா நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றது எல்லாமே லேட்டர் அதனால வருது. அண்ட் ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாடி ஷேமிங்ன்றது நான் குண்டா இருக்கேன், நான் அவளை மாதிரி இருக்கணும், இல்ல கருப்பா இருக்கேன், இந்த கலர் கம்பேரிசன், சைஸ் கம்பேரிசன், இது எல்லாம் வந்து நிறைய நடக்குது. அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஒண்ணு நல்லா இருக்கிற பிள்ளைங்க நம்ம தான் கெத்தா இருக்கோம் அப்படின்னு காமிக்குதுங்க. சோ நல்லா இல்லாத பிள்ளைங்களை அது ரொம்பவே பாதிக்குது. இந்த சினாரியோ தான் நிறைய இருக்கு. அண்ட் பேரண்ட்ஸும் அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சோ இவ்வளவு உடம்பு வச்சுக்க கூடாது, இதுக்கு வெயிட்டுக்கு வந்து இந்த டயட்ல இருக்கணும், இத பேரண்ட்ஸும் ப்ரொமோட் பண்றாங்க. ஆக்சுவலி என்னன்னா, உடல் வாகுன்றது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசப்படும். ஆண்டவன் கொடுத்ததை நம்ம அப்படியே எடுத்துட்டு அதுல என்ன அழகோ அதை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ற மாதிரிதான் முன்னாடி காலத்துல எல்லாம் நம்மளை பெத்தவங்க வளர்த்தது. இப்போ வந்து சினிமா, சோசியல் மீடியா அதெல்லாம் பார்த்துட்டு இப்படிதான் இருக்கணும். அண்ட் எல்லாரும் வந்து ரியல் லைஃப்ல இருக்கிறதே விட்டுடுறாங்க. முக்கியமா இந்த 13 to 19 வயசு பசங்க ரியல் லைஃப்ல இல்லாம ரீல்ஸ் லைஃப்ல தான் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு அதனால பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்கா பார்த்தா அதே 7 சக்கராக்கு அதே ரெமெடிஸ் வரும், ஒரு சில இது மாத்திர மாதிரி இருக்கும். சோ துரியத்துக்கு வந்து அதே வாட்டர் வயலட் தான், அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்றதுக்கு வாட்டர் வயலட் தான் எடுக்க போறோம். அண்ட் அதுக்கப்புறம் ஆக்ஞா சக்கராவுக்கு வந்து நம்ம பார்த்தது வந்து சிக்கரி பார்த்தோம். சோ இங்க வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராக் வாட்டர். ஏன்னா உடம்ப பத்தி ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்காங்க, இவ்வளவுதான் இருக்கணும், இந்த ஷேப்ல இருக்கணும், இப்படி இருக்க கூடாது அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை வந்து உடைக்கிறதுக்காக ராக் வாட்டர் நம்மளோட ஆக்ஞா சக்கராவுக்கு. அண்ட் விசுத்திக்கு செஸ்னட் பெட் தான் ரொம்ப முக்கியமா அது தேவைப்படும். ஏன்னா அந்த வயசுல நம்மளுக்கு உண்மையா இருக்கோமா இல்லையான்றது, நம்ம கிட்ட வர்றவங்களும் உண்மையா இருக்கணும், நாமளும் உண்மையா இருக்கணும்ன்றதுக்காக செஸ்னட் பெட். அண்ட் நம்ம அந்த அடாப்டேஷன் நம்ம ஏற்றுக்கணும்ன்றதுக்காக அனகாத்தாவில வச்சு பார்த்தோம்னா வால்நட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மணிப்புரக சக்கரால வந்து நம்ம
செரட்டோ பார்த்தோம். ஞானம் கிடைக்கிறது வந்து அது 0 to 12 வயசுக்கு பார்த்தோம். பட் அதே 13 to 19 பாக்குறப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம பிள்ளைங்க குழம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதனால வைல்ட் அவுட் எடுக்கணும். நம்மளோட லைஃப் வந்து எதை நோக்கி பயணம் பண்ணணும்னு ஒரு மிஷனை டிசைட் பண்றதுக்கு தான் இந்த ஃப்ளவர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வைல்ட் அவுட் வந்து மணிப்பூரகத்துக்கும் அண்ட் சுவாதிஷ்டானாவுக்கு வந்து நம்ம முன்னாடி பார்த்தது வந்து மிமுலஸ் பார்த்தோம். இப்போ வந்து ரெட் செஸ்னட். அதாவது நிறைய கன்சர்ன். இந்த ரெட் செஸ்னட் அப்படின்றது என்னன்னா, ரெட் செஸ்னட்டும் வால்நட்டும் என்ன ஹெல்ப் பண்ணும்னா, இப்போ நிறைய அடிக்ஷன் பிள்ளைங்களுக்கு, போன் அடிக்ஷன், அப்புறம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத விஷயங்கள் ஸ்கூல்லயும் கிடைக்குதுன்றாங்க, பசங்க அந்த மாதிரி கெட்டு போயிடுறாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லயும் அடிக்ஷன் இருக்குது. தேவையில்லாத பசங்க கூட பேசுறது, மொபைல்ல வந்து தேவையில்லாத விஷயங்கள் பாக்குறது, இது எல்லாத்தையுமே பிரேக் பண்றதுக்கு ரெட் செஸ்னட் லிங்க் பிரேக்கர்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, சோ அது வந்து நம்ம அடிவயத்துல தான் அந்த பசங்களுக்கு உருண்டுகிட்டே இருக்கும். அதுக்காக அது சுவாதிஷ்டானா சக்கராவுக்கு ரெட் செஸ்னட் அண்ட் நம்மளோட பேஸ் வந்து மூலாதாராவுக்கு வில்லோ தான் பாக்குறோம். இந்த வயசுல இருக்கிற பசங்களும் எங்க அம்மா அப்பா என்ன புரிஞ்சுக்கவே இல்ல, எங்க உலகமே வேற, அவங்கள எங்க கூட சேர்த்துக்க முடியாது அப்படின்னு ஒரு குறை சொல்ற கம்ப்ளைண்ட் மாஸ்டர்ஸாவே இருப்பாங்க. சோ இந்த ரெமெடிஸ் தான் 7 சக்கராஸ்க்கு இந்த 13 to 19 கொடுக்கறது. சில பேர் பெரியவங்க ஆனாலும் இந்த 0 to 12 அவங்களுக்கு ஒரு டிராமா நடந்திருக்கு, அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த ரெமெடியை பெரியவங்களான பிறகு அதை எடுத்தாங்கன்னா அதுல இருந்து ரிலீஸ் ஆவாங்க. அதே மாதிரி 13 to 19 வயசுல நிறைய குழந்தைங்க வந்து பிசிக்கல் அபியூஸ் நிறைய ஆயிருக்காங்க, வெளியில சொல்ல முடிய அப்படின்றவங்க இப்ப வந்து பெரிய 40-45 வயசுல இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு அது மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குன்னா அந்த ரெமெடியை எடுக்கிறப்போ அந்த விஷயத்துல இருந்து அவங்களால வெளியில வர முடியும். அதுதான் இதோட பியூட்டி. என்னன்னா நம்ம வெளியில சொல்ல மாட்டோம், நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே. ஜென்ஸ் வந்து பொதுவாவே வெளியில சொல்ல மாட்டாங்க, அது வந்து வேற விதமான சொல்லாம இருக்கிறது. லேடிஸ் சொல்றது வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கிற எந்த விஷயத்தையும் வெளியில சொன்னா நம்ம குடும்பம் மானம் போயிடும், அந்த மாதிரி சொல்லி சொல்லி வளர்க்கறதுனால வெளியில சொல்லாம வீட்டுக்குள்ளேயே நடக்கிற விஷயங்களை கூட புதைச்சு வச்சு அதுதான் மெயினா கேன்சர் வர்றதுக்கு, பெரிய பெரிய வியாதிகள் வர்றதுக்கான காரணமே அதுதாங்க. முட்டி வலி வந்து நிறைய லேடிஸ்க்கு தான் வரும் கடிச்சிங்கன்னா. அண்ட் கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்டா லேடிஸ்க்கு பிரஸ்ட்ல வரும், இல்ல ஓவரி இதுல வரும், யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா அவங்களோட இமோஷன்ஸ் எல்லாத்தையும் எங்க அவங்க ஹோல்ட் பண்றாங்கன்னா ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு சொல்லும், நான் பொம்பளையா பிறந்துட்டேன், அந்த பாவம், அதனால நான் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணுது. அப்படின்னா அந்த பெண் அப்படின்றவளுக்கு ஒண்ணு மார்பு, இன்னொன்னு வந்து அந்த யூட்ரஸ், இது ரெண்டு தான் டிஃபரன்ஸ். அவங்களோட அந்த பதிவு எங்க போய் பதியுதுன்னா அந்த ரெண்டு இடத்துல போய் பதியறதுனால அந்த இடத்துலதான் அந்த இமோஷன் பதிஞ்சு இந்த செல் வந்து ஃபார்ம் ஆகிறது. சோ இந்த கேன்சர் வர்றதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பெரிய வியாதி வந்தாலும் நம்ம வந்து எவ்வளவு இமோஷனலா நம்மளை கஷ்டப்படுத்துறோம் அப்படின்றதுதான் அது. முட்டி வலி அப்படின்றது பாத்தீங்கன்னா என்ன நானே மன்னிக்க முடியல, நான் எப்படி உங்களை மன்னிக்கிறது? அப்போ நிறைய பாத்தீங்கன்னா மாமியார்களுக்கு வரும், வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மாமார்களுக்கு வரும். அம்மாமார்கள் மருமகள் இல்ல அப்படின்னா பொண்ணை மன்னிக்கலன்னு அர்த்தம். பொண்ணை ஏன் மன்னிக்கல அப்படின்னா அவங்களையே மன்னிக்கலன்னு அர்த்தம். அது என்னங்கன்னா அவங்க சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அவங்க மாமியார் அவங்களை எப்படியாவது நடத்திருப்பாங்க. சோ இது என்னங்கன்னா வெளியில சொல்லாம அவங்க அடக்கி வைக்கிறப்போ இந்த விஷயங்களை வந்து வெளியில விடாம இருக்கிறப்போ என்ன நான் மன்னிச்சுக்கலன்னா அடுத்தவங்களையும் நான் மன்னிக்க முடியாது, ஆனா என் மேல நான் கோச்சுக்க முடியாது, உங்க மேல ஈஸியா கோச்சுக்கலாம், ஏன்னா நீங்க என் கண்ணு முன்னாடி இருக்கீங்க. அதனால இதை ஃபாலோ பண்ணிதான் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது கோவமா இருக்கீங்கன்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க மனசுல அவ்வளவு கோவம் இருக்கும், நல்லா சிரிச்சு பேசுவாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க, உள்ள அப்படி வச்சு புழுங்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சோரியாசிஸ் வரும். அது என்னன்னா உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்குறவங்களுக்கு இந்த தோல் வழியா வெளியில வரும். ஏன்னா ஏதாவது ஒரு வழியா கழிவு வழியா அது வெளியில போகணும். அப்போ அது என்ன வழியா போகுதுன்னா ஒண்ணு தோல் வழியா வருதுன்னா சோரியாசிஸா வரும், இல்ல நான் வெளியில எங்கேயும் காமிக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கவா இருக்கிறவங்களுக்கு இந்த கேன்சர் மாதிரி விஷயங்கள்ல வரும். அடக்கி ஒடுக்கி நான் மத்தவங்க கிட்ட ஓப்பன் அப்பே ஆக மாட்டேன்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா முட்டி வலியாகும். சோ ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் இமோஷனல் ரீசன் இருக்கும். சோ எலும்பு தேய்மானம் இருக்கு, கம்ப்ரஸ் ஆகுது, அங்க ஜவ்வு தேஞ்சிருது, அதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் தேஞ்சோ 100 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் இருக்கிறவங்க இருக்காங்க, செய்யறத செய்யறாங்க. ஆனா பெரும்பாலும் இப்பெல்லாம் வந்து ரொம்ப ஏர்லி ஏஜ்லயே இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஏன் வருது அப்படின்னா இமோஷன்ஸ்னாலதான். திரும்ப அதை நினைக்கிறதுனால. ஒரு தடவை நடந்திருக்கும், அதை வந்து ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அது 10 தடவை அதை ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ நம்ம லைஃபே இப்படித்தான் நடக்க போதும்னு நினைச்சுப்பாங்க, அது ரிப்பீட் ஆக அதுவே அட்ராக்ட் பண்ணி அதுவே நடக்க ஆரம்பிச்சு. சோ இந்த மாதிரி விஷயங்களை பிரேக் பண்றது பாத்தீங்கன்னா இந்த ரெட் செஸ்னட்னு நம்ம சொல்லணும், லிங்க் பிரேக்கர். இந்த ரெமெடிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஒரு 6 மாசத்துக்கு இந்த பசங்க எடுத்தாங்கனாலே ஒரு செட்டில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மைண்ட் ஸ்டடி ஆன மாதிரி அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்ஸ் வர்றதும் ஏன்னா ஃபோக்கஸ்டா படிப்பாங்க. இந்த செஸ்னட் பட்ன்றது கற்றலுக்கான மலர். தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டு தேவையான விஷயங்களோட போவாங்க. அண்ட் நம்ம கூட டிராவல் பண்றவங்களும் உண்மையா இருக்கிறவங்க மட்டுமே டிராவல் பண்ணுவாங்க. ஓகே மேம், இப்போ 20 to 35 ஸோ அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு
20 to 35 ரொம்ப முக்கியமான டைம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற டைம் வந்து அந்த டைம் தான், சூஸ் பண்ற டைமும் அதுதான். ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி செட்டில் ஆகிற டைம்னு வச்சுக்கோங்களேன். இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாவே இருக்கும். நிறைய இடத்துல வந்து அவங்க லைஃபோட டெசிஷன்ஸே இந்த இடத்துல இருக்கிற லேடிஸ் தான் இப்பெல்லாம் எடுக்கிறாங்க. நிறைய கவுன்சிலிங் வருது, டிவோர்ஸ் போறது, ஏர்லி டெசிஷன்ஸ் எல்லாமே வேக வேகமா எல்லாமே பண்ணி எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ இது எங்க இருந்து வருது அப்படின்னா அந்த மனநிலை. என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை பத்தியே பேசுவாங்க. எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி பண்ணிட்டேன். இப்ப லவ் பண்றாங்க அப்படின்னா லவ் பண்ண பையன் கிட்ட நம்மள தான் ஃபோக்கஸ் பண்ணணும், அவங்க வீட்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு இது, குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் குழந்தைய வளர்க்கறதுக்கு பெரியவங்க தேவைப்படும். ஆனா அது வந்து பையனோட வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் எங்க போகுது அப்படின்னா இப்போ ரீசெண்டா நிறைய கேசஸ் வர்றது எல்லாமே என்ன ஆகுதுன்னா அம்மா வந்து பொண்ணுங்களை நல்லா பேம்பர் பண்றாங்க ஒரு பக்கம், அவங்க குழந்தைய பாத்துக்கிறாங்க. பட் இது என்ன ஆகுதுன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அம்மா பொண்ணுக்கே அங்க ரிலேஷன்ஷிப் சரியா இருக்காது. இந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக கொண்டு வருது. பட் அந்த இடத்துல என்னன்னா டாமினேஷன் வந்து மதர் இன் லா பண்ணினா நம்மளுக்கு வேண்டாம்னு நினைப்போம், மதர் பண்ணினா சொல்லவே முடியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு சர்க்கிள்ல போய் முடியும். இப்ப மாமியார்னா புருஷன்காரங்கிட்ட சொல்லி சண்டை போடுறது ஒரு இது நடக்கும். அம்மானா யார்கிட்டயும் சொல்ல முடியாது, புருஷன்ட்டே சொல்ல முடியாது, உள்ளதான் வச்சுக்கணும். அண்ட் இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா நிறைய இடத்துல வந்து ஃபேமிலி பிரேக் ஆயிடுது. ஸோ வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு அக்செப்டன்ஸ் வரணும். ரொம்ப முக்கியமா என்னன்னா இந்த வீட்டுல இருக்கிற மக்கள், இப்போ ஆஃபீஸ் வேலைக்கு போறவங்க வேற மாதிரி டைவர்ட் ஆயிடுவாங்க. வீட்டுல எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்றப்போ அந்த டைம்ல வெளியில இருந்து ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்குது, இல்ல ஆஃபீஸ் போறோம் அப்படின்ற பட்சத்துல அந்த மாதிரி டைவர்ட் ஆகி என்னமோ பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி போற மக்களும் இருப்பாங்க. சில பேர் ஆஃபீஸ் போயிட்டு வந்து இந்த வேலையை பார்த்துட்டு சர்வைவ் பண்றவங்களும் இருப்பாங்க. வீட்லயே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு வேலை பார்த்துட்டு வராரு, அதாவது அவருக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இவங்க வீட்டுல இருந்து வீட்டை பாத்துக்கிறாங்க, இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலும் எனக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நீ எப்ப பாரு இதே வேலை தான் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆள் யாரும் இல்ல. ஹஸ்பண்ட் எதிர்பார்ப்பாங்க, ஹஸ்பண்ட்னால கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க இமோஷனலா இருக்காங்க, அவர் அறிவுபூர்வமா இருக்காரு. நான் போய் சம்பாதிக்கலன்னா சாப்பாடு எப்படி சாப்பிடுவோம்னு அவர் கேட்பாரு. ரெண்டும் உண்மைதான், பட் அதை பேலன்ஸ்டா போகணும். சோ அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்ட்ராவா வேற யாராவது வந்து கொஞ்சம் நல்லா பேசுறாங்க அப்படின்ற பட்சத்துல அங்க தேவையில்லாத டைவர்ஷன் வந்து வீட்டுல இருக்கிற லேடிஸ்க்கும் வருது. இதெல்லாம் என்ன அப்படின்னா எல்லாமே இமோஷனலா ஒட்டி தான் வருது. இதெல்லாம் சரி பண்றதுக்கு என்னன்னா நம்ம இதே மாதிரி சக்ரா பேலன்சிங், சக்ராஸ் அலைன்மெண்ட் மாதிரி ரெமெடிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு 6 மாசம் எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம நார்மல் எது நல்லது கெட்டது அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். நம்ம அதே சக்ராஸ்ல சொன்னதுதான், சகஸ்ராரால இதுக்கு முன்னாடி பார்த்தது வேற. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹீதர் அப்படின்னு ஒரு ரெமெடி இருக்கு. இது என்னன்னா தன்னை பத்தி மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க, சுயபுராணம். நீங்க அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும். நான் ஒருத்தர் இருக்கேன்யா என்னையும் பத்தி பேசுன்ற மாதிரி லெவல்ல இருப்பாங்க. தன்னை பத்தியே புராணம் அப்படி பாடிட்டே இருப்பாங்க. நான் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீ எல்லாம் படுறது என்ன கஷ்டம் அப்படி பேசிட்டே இருப்பாங்க. இதை வந்து சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்காக ஹீதர். அண்ட் இதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞா சக்கரத்துல வந்து ராக் வாட்டர். ஏன்னா இந்த பீரியட்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த நம்ம உடம்பு வச்சிடக்கூடாது. நிறைய லேடிஸ் வந்து இந்த கவனத்தோட இப்ப இருக்காங்க. பட் சில லேடிஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதான் நம்மளுக்கு குழந்தை பிறந்துச்சு, நம்ம எல்லாம் ஆண்டி ஆயிட்டோமே, உடல்ல கவனிக்காம விடுறதுனால ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்றாங்க வேற இடத்துல அட்ராக்ட் ஆகி நம்மளுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸும் கொஞ்சம் குறைஞ்சிருது. நிறைய மிக்சட் ஃபிராக்ஷன்ஸ் இருக்குது இதுல. அந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது அப்படின்றதுனால நம்ம உடம்பே நம்ம கொஞ்சம் சரியா கவனிச்சுக்கணும். அண்ட் சில பேர் கவனிக்காம இருக்கிறதும் தப்பு, ரொம்ப கவனிச்சுக்கிட்டு அதவே டயட்னு ஃபாலோ பண்றதும் தப்பு. அப்படின்றதுனால ராக் வாட்டர் வந்து நம்ம ஆக்ஞாவுக்கு எடுத்துக்கிறோம். அண்ட் அதே மாதிரி நம்மளோட விசுத்திக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது செஸ்னட் பட், நல்லது கெட்டது விஷயமா ரிலேட்டடா பார்த்தோம். பட் இப்போ நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா ஹனி சர்க்கிள். இந்த ஹனி சர்க்கிள் அப்படின்றது என்னன்னா பழைய விஷயங்களை பத்தி. எங்க அப்பா என்ன எப்படி வளர்த்தாரு தெரியுமா, நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்க அம்மா எனக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா. இப்போ ஒரு ரீல்ஸ் கூட ரீசெண்டா பார்த்தப்போ என்னோட பர்ஸை என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தேன், வாங்க மாட்டேன்ட்டாரு. ஆனா எங்க அப்பா கையிலேயே வச்சிருந்தாரு, எங்க அண்ணன் வந்து பத்திரமா கையிலேயே வச்சிருந்தான் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் ஒரு லேடி போட்டிருக்காங்க. சோ அவங்களுக்குள்ளேயே ஒரு மனசுல வந்து எங்க வீட்டுலதான் நல்லா பாத்துப்பாங்க, வர்றவங்க வீட்டுல என்ன பாத்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஆழமா பதிஞ்சிருக்கு. அது என்னன்னா அந்த காலத்துல நடந்த விஷயம் இந்த காலத்துல அப்படின்னு அந்த காலத்தை பத்தி பேசுறது வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இது வந்து விசுத்தி பேசுறது அண்ட் பழைய விஷயத்தை பத்தி பேசுறது. சோ இது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வாயினாலதான் கெடுவோம், அணில் வாயினால கெடுச்சுன்ற மாதிரி நம்ம பேசியே கெடுவோன்றதுக்கான இது. சோ இதை பேலன்ஸ் பண்ணி அந்த பழைய விஷயத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வந்து உண்மை என்ன அப்படின்றத ஏத்துக்கிற தன்மை கொண்டு வரதுக்காக, பாஸ்ட்ல இருந்து கட் பண்ணி வர்றதுக்காக ஹனி சர்க்கிள் ஃபிளவர் ரெமெடி கண்டுபிடிச்சார் இல்லையா பேட்ச், அவரோட வீட்டுல வளர்த்த ஒரே ஃபிளவர் ஹனி சர்க்கிள் தான். அதை தாண்டி நம்மளுக்கு நெஞ்சில அன்பு நிறைய பெருகிறதுக்கு அண்ட் அந்த விஷயத்த மாறி அடாப்ட் ஆயிக்கிறதுக்காக வால்நட் நம்ம பார்த்தோம். இங்கேயும் வால்நட் அதோட சேர்த்து சென்டாரி. சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம அம்மா மாருங்க இவங்க எல்லாம் வந்து வந்திருக்கிறவங்க எல்லாம்
அடிமையாட்ட வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. நிறைய பேர் கூட்டு குடும்பத்துல இருப்பாங்க, எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க கிட்ட நீங்க வேலையே சொல்ல வேண்டாம், நீங்க அவங்களை நிமிர்ந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு என்ன வேணும்ன்றது புரிஞ்சுட்டு அவங்க பண்ணுவாங்க. நீங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் நோவே சொல்லாம வேலை பார்ப்பாங்க. அதனால இதுவும் வந்து அவங்க அதீதமான அன்புனால பண்றது. சோ அதனால இந்த வால்நட்டும் சென்டாரியும் அனஹாதா சக்கராக்காக பண்றது. அண்ட் நம்மளோட ஞானத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்துக்கிறதுக்காக மணிப்புரகால செரோட்டா தான். அண்ட் சுவாதிஷ்டானாவுக்கு வந்து ரெட் செஸ்னட். இங்க வந்து நிறைய கல்யாணம் ஆன லேடிஸ், என் ஹஸ்பண்ட் வந்து இந்நேரம் ஆபீஸ் விட்டு கிளம்பிருப்பாரா, வீட்டுக்கு வந்துருவாரா, இல்ல வேற எங்கேயும் போயிட்டாரா, அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருப்பாரா, இந்த பொண்ணுகிட்ட இது ஒரு கேட்டகரி. இன்னொன்னு என்னன்னா, சில பேர் வந்து 5 நிமிஷம் வீட்டுக்காரர் லேட்டாக வந்தாலோ இல்ல குழந்தை பஸ் லேட்டா வரதா இருந்தாலோ, பஸ் இப்படி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ, அதை பார்த்தோமே இதை பார்த்தோமே, நெகட்டிவா, அதாவது நெகட்டிவ் திங்கிங். ரியாலிட்டிலேயே இருக்க மாட்டாங்க. ஓவர் அன்புனால, பொசசிவ்னஸ்னால இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ நினைச்சு பீதியாகி ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரும் நிறைய பேருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக ரெட் செஸ்னட். இது எல்லாத்தையும் தேவையில்லாததை கட் பண்ணி கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்றதுக்காக ரெட் செஸ்னட். அண்ட் அதையும் தாண்டி நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், அடுத்தவங்களை பிளேம் பண்ணிட்டு இருக்க வயசு குழந்தை வயசு. இப்ப என்ன ஆகும்னா, என் தலை எழுத்து, என் விதி, நான் இதெல்லாம் அனுபவிக்கணும், இந்த வார்த்தை சொன்னாங்கன்னாலே பைன்னு அர்த்தம். தன்னைத்தானே ஏத்துக்க முடியல, நான் பொண்ணா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த நான் சந்தோஷமா ஏத்துக்கவே இல்லை அப்படின்றவங்க தான் அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அதுதான் நம்மளோட பேஸ், மூலாதாரம். அதனால அதுக்கு வந்து பைன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. சோ இந்த 20ல இருந்து 35 வயசுக்குள்ள இந்த 8 ரெமெடியை நம்ம ஒரு 6 மாசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்க எல்லாம் டிவோர்ஸ் கேன்சல் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்க. அண்ட் தீராத வியாதிகள் இருக்கிறவங்க, சுகர்லாம் எதுக்காக வருது? டைஜஷன் ப்ராப்ளம் தான். அது பாத்தீங்கன்னா அது ஏன் டைஜஸ்ட் ஆகலைன்னா, என்னால டாலரேட் பண்ண முடியல, பேர் பண்ணிக்கவே முடியல, என்னால டைஜஸ்ட் பண்ண முடியலன்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல. அது ஏன் அப்படின்னா, அவங்களையே டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல, ஆனா சொல்ல முடியாத அந்த சிச்சுவேஷனை அப்படி சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி வர இமோஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு ஃப்ளவர் ரெமடி யூஸ் பண்ணிட்டோம்னா நிச்சயமா உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும். அண்ட் நம்ம அந்த வைப்ரேஷன் மாற மாற நம்மளை சுத்தி எல்லாம் நல்ல விஷயமாவே நடக்கும். இந்த 20 to 35 வயசுக்கான இம்பாக்ட் தான் 35 to 50 இருக்கும். அப்படியே அது இன்செக்யூர் ஃபீலிங்கா வந்து நிற்கும். குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போறான், ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போறான், நாளைக்கு லவ் பண்ண, ஐயோ லவ் பண்ணிடுவானோ, கல்யாணம் பண்ணிடுவானோ, கல்யாணம் பண்ணிட்டா நம்மள விட்டுருவானோ, நம்ம என்ன பண்ண போறோமோ, இந்த ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வந்து இப்ப வேலை பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி, வேலை பார்க்காதவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து நிக்குது. சோ அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதே ரெமெடியை அவங்களுக்கு ஃபாலோ பண்ணா இந்த வயசுல அவங்களுக்கு என்னென்ன ட்ராமா, மன கஷ்டம் இருக்குதோ அது எல்லாத்தையும் அவங்க ஓவர் கம் பண்ணி வெளியில வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் எடுத்த லேடிஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் வந்து பொண்ணா பிறந்திருக்கேன்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் ஜாலியா இருக்கேன், சிச்சுவேஷன் எதுவும் மாறல, ஆனா நான் அதை பாக்குற பார்வை வந்து கண்ணோட்டம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் ரீசன். இப்போ லேடிஸ் அந்த மாதிரி சண்டை போடல அப்படின்னா வீடு கொஞ்சம் அமைதியாயிடும், குழந்தை பெத்தவங்க, ஹஸ்பண்ட் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமா அந்த எனர்ஜி அவங்களும் செட் ஆயிடுவாங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா 50 வயசுக்கு மேல அப்படின்னு பாக்குறப்போ ஒரு சில கேட்டகரி பீப்புள் வந்து கொஞ்சம் டாமினேட்டாவே இருப்பாங்க. நான் சொல்றதுதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கனால மத்தவங்க அடி வாங்குவாங்க ஒரு செட்டு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க அடி வாங்கிட்டு இருப்பாங்க பசங்கனால, அந்த மாதிரி ஒரு செட் இருப்பாங்க. சோ இவங்க 2 பேருக்கும் தனித்தனியா ரெமடிஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து ரொம்ப நம்ம ஹிட்லர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து எல்லாத்தையும் ஆண்டு நான் தான் அப்படின்னு இருப்பார்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வைன் சொல்லுவாங்க. சோ வைன் கொடுக்கணும் அப்படின்றது, நம்மளுக்கு வைன் வந்து நார்மலா எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு தெரியும், அதே மாதிரி தான் இதுவும். சோ இவங்களுக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்கும், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்கும். அதனால இவங்களுக்கு வந்து வாட்டர் வயலட் நிச்சயமா கொடுக்கணும், அண்ட் வைன் கொடுக்கணும். போட்டி பொறாம அந்த ஜெலஸ்னஸ் எல்லாம் இருக்கும், அதனால ஹாலி கொடுக்கணும். அண்ட் நிச்சயமா அவங்க வந்து அந்த விஷயத்த உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக செஸ்னட் பட்டு கொடுக்கணும். அண்ட் இவங்க வந்து அன்கன்ட்ரோலபிளா இருப்பாங்க. அன்கன்ட்ரோலபிள்னா சில வீட்டுல பெரியவங்க வந்து பயங்கரமா வந்து எமோஷனல் த்ரெட்டன் எல்லாம் பண்ணி, நான் சொல்றத கேட்கறதா இருந்தா இல்லைன்னா இருக்காது அப்படின்ற லெவலுக்கு பேசுறாங்கன்னா அவங்களால அவங்களை கட்டைப்படுத்திக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கான செரி பிளம், இந்த 5 ஃப்ளவரும் வந்து டாமினேட்டிவ் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்ல ரொம்ப சட்டிலா வந்து அழுதுட்டு ஆனா வேலை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னா, உங்களுக்கு ஒரு அரவணைப்பு தேவை. இப்ப சிக்கரி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஃபேமிலி தான் உலகமே, அதனால அந்த மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளேயே மாட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சிக்கரி வேணும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்ப பாரு பழைய விஷயத்த பத்தி பேசிட்டே இருப்பாங்க. நான் அந்த காலத்துல இப்படி இருந்தேன், எனக்கு இவ்வளவு காசுக்குள்ளே நாங்க குடும்பம் நடத்துவோம், இப்படி எல்லாம் இருந்தோம். அப்ப ஹனி சர்க்கிள் கொடுக்கணும். இப்பெல்லாம் வந்து எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல, ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாம பேச, அது வந்து கார்ஸ் கொடுக்கணும். நம்பிக்கை இல்லாத தன்மை போறதுக்காக கார்ஸ் கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி குழந்தைங்க, நான் இல்லைன்னா என் குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னு நினைப்பாங்க, அதுக்காக ரெட் செஸ்னட். சோ இவங்க வந்து எப்படின்னா 3 பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பத்தி.
டாமினேட்டிவா பேச மாட்டேன். அதனால ஹீதர் கொடுக்கணும். ஸோ இவங்களுக்கு இந்த 5 ஃப்ளவர் கொடுத்தா போறோம். ஸோ நம்ம இப்ப சொன்ன ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னாலே அவங்க அந்த விஷயத்தை விட்டுட்டு வெளியில வந்துருவாங்க. நார்மலா இது வந்து எவ்வளவு நாளுங்க சாப்பிடணும், தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. ஆனா எனக்கு சொல்லி கொடுத்த ஐயா முறைப்படி என்னன்னா, ஒரு விஷயம் எதையுமே ஒரு பேட்டர்னா ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு 6 மாசம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம உடம்பு அதுக்கு பழகிடும், மனசு அதுக்கு பழகிடும். நம்மளை சுத்தி இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஆறா எல்லாம் மாறிடும். ஸோ நம்ம லைஃபே வேற மாதிரி தான் ஆயிடும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. தேவைப்படுறப்ப நம்ம எடுத்துக்கிட்டா போறோம். கண்டினியூஸா எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சின்ன குழந்தைங்க வந்து டீனேஜ்ல இருக்க பசங்களை எல்லாம் கைட் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, செரட்டோவும் ரெட் செஸ்னட்டும் எடுத்துக்கலாம். முக்கியமா வந்து இந்த காலேஜ் போறப்போ எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கைட் பண்றதுக்கு. ஏன்னா நான் படிக்கல, என் குழந்தை படிக்கணும்னு அதை புகுத்தாம ஒரு ஞானத்தோட அண்ட் ரொம்ப வந்து அட்டாச்மெண்டா, நான் இவ்வளவு மார்க் தான் வாங்கினேன், நீ இவ்வளவு வாங்கணும், நான் இவ்வளவு போட்டிருக்கேன், நீ வந்து அந்த எஃபர்ட் கூட போட, அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அந்த டிராமா எல்லாம் இல்லாம பண்றதுக்கு ரெட் செஸ்னட். செரட்டோன்றது ஒரு ஞானம். ஞானத்தோட சேர்ந்து அவங்களை கைட் பண்ணோம்னா அவங்க நல்லா வருவாங்க. ஒருவேளை பாட்டி தாத்தா கிட்ட விடுறோம்னா இதோட சேர்த்து ஹனி சர்க்கிள் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க வந்து அந்த காலத்துலன்னு ஒண்ணு எடுப்பாங்க. அந்த காலத்துல நீ எடுத்தாலே ஹனி சர்க்கிள் இது கொடுத்தாலே பசங்களை வந்து நல்ல விதத்துல பார்க்கலாம். அந்த பசங்களோட மனநிலை என்னவா இருக்காங்க அப்படின்றத பொறுத்து நம்ம ரெமெடி கொடுத்தோம்னா நல்லாவே மார்க்ஸ் வாங்குவாங்க. ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து விமனுக்கு மட்டும் இல்ல, பிளான்ஸ் அனிமல்ஸ்க்கும், அதாவது செடி கொடி விலங்கினங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். விலங்கினங்களுக்குலாம் நல்லாவே யூஸ் ஆகும். ஆக்சுவலி நாங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். கீழே வந்து நிறைய தெருவுல நாய்கள் இருக்கும். அதுல ஒரு நாய் வந்து கழுத்தை இன்னொரு நாய் கடிச்சிருச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. கழுத்தை சுத்தி வந்து அந்த உடம்பு தெரியுது, அந்த மாதிரி முடியெல்லாம் விழுந்துருச்சு. ஸோ நான் வந்து ஆர்ஆர் எடுத்துட்டு போய், இப்போ ரெமெடியில வந்து ஆர்ஆர்னு ஒன்று இருக்கு, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்கியூ ரெமெடின்றது என்னன்னா, நம்மளோட எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ற ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி. அது வந்து ஒரு கம்ஃபர்ட் ரெமெடின்னு சொல்லுவாங்க, நம்மள சுகமா வச்சுக்கிற ரெமெடின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பஞ்சுல போட்டு அந்த இடத்துல போட்டேன், அது கழுத்துல. அதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகி தட்டி விட்டுருச்சு. நான் 2-3 தடவை எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு 1 வீக் இருக்கும். நான் வண்டி எடுத்துட்டு போறேன், என்கிட்ட வந்து காமிக்குது, அதுக்கு முடியெல்லாம் வளர்ந்துருச்சு, ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்கு. ஸோ இது வந்து நல்ல, அதாவது அதுங்களுக்கெல்லாம் வந்து இமோஷன்ஸ் நம்ம அளவுக்கு இருக்காது. ஸோ ஈஸியா கேட்கும். நம்மளுக்கு தான் அறிவு ஜாஸ்தி, அதுங்களுக்கு இமோஷன்ஸ்ன்றத விட அறிவு கொஞ்சம் கம்மின்னு சொல்லுவாங்கல்ல. நம்மளுக்கு அறிவு ஜாஸ்தின்றதுனால ஒர்க் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுங்களுக்கு வந்து அறிவு நிறைய யூஸ் பண்ணாதுங்க, அன்பு தான் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். சூப்பர் மேம். நீங்க சொன்ன விஷயங்கள், அதாவது இந்த மலர் மருந்துல இவ்வளோ விஷயங்கள் மாறும். ஸோ நெகட்டிவான திங்கிங்லாம் மாறி இப்போ வந்து பாசிட்டிவாக கூட யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய லைஃபே மாறும். எஸ், லைஃபே மாறும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்குற நம்ம ஃப்ளவர் மெடிசன், ஸோ நிச்சயமாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க.